எத்தனை டிரைவர் தூங்கி இன்னும் எத்தனை குடும்பத்தை சீரழிப்பாங்கன்னு தெரியாது. இறந்தவங்களில் வந்து எல்லாருமே சிறு குழந்தைகள் 2 வயசு 1.5 வயசு இந்த மாதிரி குழந்தைகள் தான் இருக்க ஒழிய எல்லாம் பெரிய பிள்ளைகளாவோ இல்லை அம்மானு கூப்பிட தெரியாத பிள்ளைய போத மட்டும் அதில் இருக்கு. டிரைவர் வந்து சொல்றாப்புல ஒரே வார்த்தையை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த குடும்பம் 5 குடும்பம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியுனாங்க? தூங்குன ஒரு இத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துட்டு போகணுமா? என்ன பண்ற? சார் சமயபுரம் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி நடந்து போகிறாங்க சார். அதை கொண்டு நீங்க கொடுக்கல அந்த நீங்க கொடுக்கல எவ்வளோ தூரம் வேணாங்க எனக்கு கோயிலுடா என்ன 2 பேருமே பெரிய கோயிலுடானே அதே ஓரமாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் போயிட்டு இருந்து அந்த நேரம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு படன்னு இந்த சத்தம் கட்டுச்சு. திரும்பி பார்த்தா எல்லாம் தூக்கி காணுக்குள்ளே வீசுது. உடையாந்து பார்த்தா 5 பேர் 4 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஏன் மருமக 3 பேர். அதில் எல்லாம் சின்ன குழந்தைங்க. நாங்கள் எப்படி சார் அந்த குழந்தைங்களை வளர்ப்போம், எப்படி சார் பண்ணுவோம், என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு மயக்கம் போட்டுச்சு சார். முழிச்சு எந்திரிச்சு பார்த்தாக்க நான் அசால்ட்டாக தூங்கிட்டேன் அப்படின்றார் டிரைவர். இதுபோல் எத்தனை டிரைவர் தூங்கி இன்னும் எத்தனை குடும்பத்தை சீரழிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் அரசாங்கம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு நஷ்டீடு கொடுத்து ஏதாவது எங்களுக்கு வாழ வழிகாட்டணும் சார். சமயபுரம் பாத யாத்திரைக்கு நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வளம்பக்கூடிய ஆர்ஜி இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடியே காக்கனூர் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒருவர் பின்னாடி ஒருவராக தான் போவோம். எப்போதுமே அது வழக்கம். 10 அடி 15 அடி இப்படி கேப் விட்டு தான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போவோம். அப்படி போகும்போது நாங்கள் சொல்லியே போன மாதிரி எல்லோரும் அதே கடைப்பிடிச்சாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 10 அடி 15 அடி இப்படி போயிட்டுருக்குறோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனால் மணி நல்லா விடிஞ்சிச்சு, நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது நான் எல்லாருக்கும் முன்னாடி போகிறேன். இந்த 6 ஆள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி வரும்போது டொப்புன்னு சத்தம் கடிச்சு. ஏன்னா திரும்பி பார்த்தாக்க சைடில் வந்தவள ஃபுல்லாக அந்த டிரைவர் ஒரு வாவிலேருந்து அடிச்சு சட்டச்சின்னு வர்றாப்புல. லாஸ்ட்டாக நான் தான் மிச்சம். என்னை அடிக்க போகிறான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் படுத்துட்டேன் கீழே. படுத்தா டிரைவர் ரொம்ப தூரம் போய் நிப்பாட்டாமல் டிரைவரை பிடிச்சிட்டேன். ஆள் இறந்தே எனக்கு நல்லாவே தெரியும். தூக்கி எல்லாமே 10-20 அடிக்கு உள்ளதான் கிடக்கிறாப்புல. எல்லாமே செதறி போச்சு. எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் பிடிச்சிட்டு விடலை. அந்த இறந்தவங்களில் வந்து எல்லாருமே சிறு குழந்தைகள் 2 வயசு 1.5 வயசு இந்த மாதிரி குழந்தைகள் தான் இருக்க ஒழிய எல்லாம் பெரிய பிள்ளைகளாவோ இல்லை அம்மானு கூப்பிட தெரியாத பிள்ளைய போத மட்டும் அதில் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டாக்க டிரைவர் வந்து சொல்கிறாப்புல ஒரே வார்த்தையை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் தூக்கம் வந்தால் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு தூங்கினாக்கா இந்த விபத்துக்கு காரணமே இல்லைல்ல. இவர் தூங்காமல் வந்தது எத்தனை பேரோட குடும்பத்தை எடுத்துருக்கிறாரு. இவர் மாதிரி இந்த எத்தனை பேர் நடப்பாங்க. இதுக்கெல்லாம் அங்கே ஒரு முடிவே கிடையாதா? தூக்கம் இல்லை, நான் பார்க்கல அப்படிங்கிற ஒரு காரணமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. அவர் ஒரு செய்தியில் முடிச்சிட்டாரு. இந்த குடும்பம் 5 குடும்பம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னாங்க? அப்பா தான் இருக்கிறாரு, தாய் மாதிரி பால் கொடுக்க முடியும், அவரால் முடியுமா? என்ன பண்ணுவார்? எல்லாம் பொண்ணுங்க. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அவங்க இறந்ததை விட இந்த பிள்ளைகளை பார்க்குற துக்கம் எனக்கு தாங்கவே முடியலைங்க. இனிமேல் என்னால் தாங்கவே முடியலை. இந்த டிரைவருக்கு ஒரே வார்த்தை என்னால் தூங்கிட்டேங்கிறார். தூங்கின ஒரு இத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துட்டு போகணுமா?
இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கு முடிய சொல்லி ஆகணும். எங்களுக்கு எல்லாரும் இறந்தவர்களுக்கு அனைவருக்கும் காயமுற்றவர்கள் எல்லாருக்கும் தக்க பதிலை கொடுக்கணும். எங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.